உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாள் பெருவிழா. இன்றைக்கு பாசுரம் 25. ரொம்ப அழகான ஒரு பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படிங்கிற அந்த பாசுரத்தை சொல்லாதவர்கள் இருக்க முடியாது. ஏன்னா கண்ணனோட வாழ்க்கை அப்படித்தான் ஆரம்பிச்சது. அந்த வசுதேவர் தேவகி என்கின்ற இருவரின் மகனாய் பிறந்து ஒரே இரவில் யசோதையின் மகனாய் அவன் மாறினான் என்றால் அதை எப்படி நாம் நம்மளோட வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிற அந்த புதிய தத்துவத்தை நமக்கு ஆண்டாள் சொல்லித்தர்றா. பாசுரத்தை பாருங்க. முதல்ல, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் எப்படி வளர்ந்தானா? ஒளித்து வளர்ந்தான் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே பல முறை பேசியாச்சு. இதுதான் இனிமேல் என்னுடைய திசை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்த நிமிஷம் உலகமே என்ன பேசும்? இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாத முயற்சி, நீ பாட்டுக்கு இரு, வந்ததை தின்னு, வந்த மாதிரி இரு அப்படின்லாம் சொல்லும். அதனால் நாம் என்ன பண்ணணுங்கிற அந்த க்ளூவை ஆண்டாள் கொடுக்குறா. நீங்கள் இலக்கு வைத்திருக்கிறீர்களா? இதுதான் உங்களுடைய விருப்பம் என்று நினைக்கிறீர்களா? அதை ஒளித்து வளருங்கள். எடுத்த உடனே உலகத்துக்கு தம்பட்டம் அடிச்சிட்டோன்னா, உலகத்துக்கு உறக்க சொல்லிட்டோன்னா முதல்ல அதை தடுப்பதற்குத்தான் உலகம் காத்து கொண்டிருக்கும். அதை யாரா சொல்கிறா? கம்சனாக சொல்கிறா. அந்த குழந்தை கண்ணன் வளர்கின்ற வரைக்கும் கூட காத்திருக்காமல் கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலேன்னு சொல்கிறா. பார்த்தீங்களா? அந்த கம்சனுக்கு கண்ணன் அங்கே இருக்கிறான்கிற அந்த தகவலே வயிற்றில் பெரு நெருப்பாக எரியுதான். அதே மாதிரி நாம் இந்த மாதிரி திசையை நோக்கி நகர்கிறோம், பயணிக்கிறோம், முயற்சி செய்கிறோம் தெரிஞ்சால் எதிராளிகள் அல்லது சமூகத்தில் இருப்பவர்கள், நம்மை விரும்பாதவர்கள், அக்கம் பக்கத்தார் எல்லாருமே அந்த கனவை நாம் வளர்த்திருக்க கூட மாட்டோம். 2 இலை கூட விட்டுருக்காது, அதுக்குள்ளே அதில் வெண்ணி ஊற்ற பார்ப்பாங்க. உனக்கெல்லாம் எதுக்கு, உனக்கெல்லாம் எதுக்குன்ற ஒத்தை வார்த்தை தான் அவர்கள் சொல்வதாக இருக்கும். அது மாதிரி கம்சன் கண்ணன் குழந்தையாக இருக்கிறான். அவன் வளர்ந்த பின்பு அவனை அழிக்கலாம், அவனை எதிரியாக கருதலாம். அப்படி கூட இல்லாமல் அந்த கண்ணனை அழிப்பதற்கு அசுரர்களை அனுப்பியதை போல் நாம் நம்முடைய கருத்தை, நம்முடைய இலக்கை வளர்த்தெடுப்பதற்குள் உலகம் நம்மை நோக்கி அசுரர்களை அனுப்பும் அப்படிங்கிற ஒரு புதிய பார்வையை ஆண்டாள் இதில் சொல்கிறா. சரி, அப்படி அனுப்புச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதையும் சொல்லித்தர பாருங்க. உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில், உன்னை மனமாற தொழுது வந்திருக்கிறோம். உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில், எனக்கு வேற போக்கிடமே கிடையாது, நீ தான் எனக்கு வேணும். உன்னுடைய வெற்றி, உன்னுடைய வெளிச்சம், அதுதான் எனக்கான கிழக்கு, அதுதான் எனக்கான இலக்கு, அதுதான் எனக்கான அடையாளம், அதுதான் எனக்கான முகவரி என்று அருந்தித்து தொழுது 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 வந்திருக்கிறோம் பறை தருதியாகில். பறைனா இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் பறை என்கின்ற அந்த இசைக்கருவி. அதில் சில பல சாதிய கோட்பாடுகளையும் வேற சமூகம் கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனால் ஆண்டாள் பாருங்க, திரும்ப திரும்ப திருப்பாவையில் பறை என்பதை மங்கள வாத்தியமாகவே சொல்லி கொண்டிருக்கிறாள். பறை என்பது வெற்றி முழக்கம் என்பதையே சொல்லி கொண்டிருக்கிறாள். எனவே நீ எங்களுக்கு வெற்றி தர வேண்டும், எங்களுக்கு அருள் தர வேண்டும். அப்படி தந்தா என்ன ஆகும்? அதையும் ஆண்டாள் சொல்றா. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருத்தக்க செல்வம், சேவகம் அப்படின்னா எங்களுக்கு செல்வம் வந்து சேரும். சேவகம்னா திரும்பவும் நாங்கள் உனக்கே அடிமையாகி கிடப்போம். வெற்றி பெற்றவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்களேன், ஒரு தடவை ஜெயிச்சிட்டிங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் இயல்பு. ஒரு முறை பெற்ற வெற்றி என்பது ஒரு துவக்கம்தான். 100 முறை வெற்றி பெற்றாலும் 1000 முறை வெற்றி பெற்றாலும் மனசு அதுக்கப்புறம் அந்த வெற்றியின் ருசியை தேடிக்கொண்டே இருக்கும். அதைத்தான் ஆண்டாள் சேவகம் என்கிறாள். எனவே வெற்றி பெற்றுவிட்டால் திருத்தக்க செல்வம் வந்து சேரும். செல்வம்னா பொன் பொருள் இதெல்லாம் இல்லை, மனசில் வருகின்ற சந்தோஷம் இருக்குல்ல, அதற்கு ஈடு இணையாக நீங்கள் உலகத்தில் எந்த செல்வத்தை கொண்டு வந்து வைத்தாலும் ஈடாகாது.
எப்படி நிறைவு பண்றா பாருங்க. வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இது நாள் வரைக்கும் நான் செய்த முயற்சி எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா அப்படின்னு எல்லாம் இல்லாம வருத்தமும் தீர்ந்து அந்த கஷ்டத்துக்கெல்லாம், அந்த முயற்சிக்கெல்லாம், அந்த விடாமுயற்சிக்கெல்லாம், உழைப்புக்கெல்லாம் பலன் கைமேல் கிடைத்திருக்கிறது என்று அந்த வருத்தம் தீர்ந்து விட்டது என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிற விஞ்ஞானியை உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1300 கண்டுபிடிப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார். டெலிஃபோன் ஆகட்டும், இந்த மாதிரி லைட்ஸ் ஆகட்டும், டெலிஃபோன், அப்புறம் டெலிகிராஃப், லைட்ஸ், மோஷன் சினிமா, இப்படி எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர் அவர்தான். அவர்கிட்ட போய் ஒரு முறை கேட்டப்போ, நீங்கள் ஏன் இவ்வளோ கண்டுபிடிக்கிறீங்க, முதல் கண்டுபிடிப்பே உங்களுக்கு நிறைவை கொடுத்துருக்கோம் இல்லையா அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு, அந்த முதல் கண்டுபிடிப்பு என்பது எனக்கு அந்த திறமை இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிப்பதற்கான ஒரு திறவுகோல். ஆனால் அதற்கு பின்பு அந்த திறவுகோலை வைத்து நான் 1300 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தவிர இன்னொன்று சொன்னார், உள்ளுணர்வு 1%, விடாமுயற்சி 99% இருக்க வேண்டும், அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என்று அவர் சொல்லியிருக்காருன்னா, ஆண்டாள்கிட்டையும் நீங்கள் அதை பொருத்தி பாருங்க. எவ்வளவு தூரம் விடாமுயற்சியோடு நகர்ந்து 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 வந்து வருத்தங்கள் தீர்ந்த மகிழ்ச்சியில் இந்த 25வது பாசுரத்தில் ஆண்டாள் வந்து நிற்கிறாள் என்றால் அப்படித்தான். உள்ளுணர்வு 1% இருக்கலாம், தொடர் முயற்சி 99% இருந்தால் நிச்சயமாக அந்த கண்ணன் என்கின்ற அந்த வெற்றியின் அடையாளத்தை நாமும் பெற முடியும். திருத்தக்க செல்வமும் சேவகமும் பெற்று வருத்தம் தீர வாழ முடியும் என்பதை ஆண்டாள் திருப்பாவையில் சொல்றார். நாச்சியார் திருமொழியில் இதே மாதிரி ஒரு அற்புதமான கருத்து, அதை பார்க்கலாமா? தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க தனி வழி போயினாள் என்னும் சொல்லு வந்த பின்னை பழி காப்பரிது மாயவன் வந்துரு காட்டுகின்றான் கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கு நள்ளிருட்கண் என்னையும் உய்த்திடுமின். இது நாச்சியார் திருமொழியில 12ஆம் திருமொழியில இருக்கிற பாடல். இதுல மிக முக்கியமா என்ன சொல்றா அப்படின்னா, தந்தையும் தாயும் இருக்க இந்த பொண்ணு தனி வழியா போயிட்டா பாத்தியா அப்படின்னு உலகம் பேசுது, ஊர் பேசுது, சமூகம் பேசுது. ஆனாலும் என்ன பண்றது, எனக்கு கண்ணன் இல்லாமல் இருக்க முடியவில்லை, அந்த நந்தகோபாலன் மகனை பார்ப்பதற்காக நான் ஓடுகிறேன் என்று வெளிப்படையாக சொல்கிறார். தன்னுடைய இலக்கை நோக்கி துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கோடிக்கணக்கான பெண்களின் அடையாளமாக ஆண்டாள் இந்த இடத்தில், இந்த பாடலில் நிற்கிறாள். திரும்ப அந்த வார்த்தையை பாருங்க, தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க தனி வழி போயினாள். அந்த தனி வழிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா ஏற்கனவே பல கோடி மக்கள் நடந்த பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, ட்ராடன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராடன் பாத்துங்கிற அந்த பாதையில் ஏற்கனவே நடந்து 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 தேய்ந்து ஒரு பாதை உருவாகி இருக்கும். அது நடப்பதற்கு சுகமான பாதையாகவும் இருக்கும். ஏன்னா நடந்ததனால் கல் இருக்காது, முள் இருக்காது, சமமாகி இருக்கும். ஆனால் அந்த பாதையை ஆண்டாள் தேர்ந்தெடுக்கவில்லை, தனி வழியை தேர்ந்தெடுக்கிறாள். என்றால் இனிமேல் தான் அவள் அந்த பாதையை செப்பனிட வேண்டும், முள்ளை நீக்க வேண்டும், கல்லை நீக்க வேண்டும், திசையை அறிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, சவால். ஆனால் ஆண்டாள் அதைத்தான் விரும்பி இருக்கிறாள். அவளுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க அத்தனை பெண்களும் தனக்கான சவால்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பொருத்தி பார்க்க வேண்டும். எனவே தனி வழி போயினாள் என்று உலகம் பேசும் என்றால் பேசட்டும், தனி வழியை ஒவ்வொருவரும் கண்டுபிடித்தாக வேண்டும். அப்படி கண்டுபிடித்ததால் தான் இன்றைக்கு உலகம் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது என்று ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு சொல்லி தருகிறார். திரும்ப அவ தொடர்றா பாருங்க, தனி வழி போயினாள் என்னும் சொல்லு வந்த பின்னை பழி காப்பரிது மாயவன் வந்துரு காட்டுகின்றான் கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கு. அந்த தனி வழி போயினாள்ங்கிற அந்த பழிச்சொல் இருக்குல்ல, அது வராம காக்க முடியாது, வந்துதான் தீரும். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று இவ்வளவு துணிச்சலாக ஆண்டாள் சொல்கிறாள் என்றால் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த 8ஆம் நூற்றாண்டு ஆண்டாளோடு சேர்ந்து பல கோடி பெண்கள் தோன்றி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் யாரும் தனி வழி போகவில்லை. தனி வழி போன ஒற்றை பெண்ணாக ஆண்டாள் இருப்பதனால் தான் இன்றளவும் ஒவ்வொரு மார்கழியும் ஆண்டாள் மாதமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தனி வழி என்பது தவறானது அல்ல, தனி வழி என்பது குற்றமானது அல்ல. அதில் இருக்கின்ற சவால்கள், அதில் இருக்கின்ற முட்கள், அதில் இருக்கின்ற கற்கள் எல்லாவற்றையும் சுகமாக ஏற்றுக்கொண்டால் சுமை என்பது இல்லாமல் போய்
போய்விடும். அப்போது அந்த பாதை அதற்கு பின்னால் வருகின்ற பெண்களுக்கான பாதையாகும், அதற்கு பின்னால் வருகின்ற ஆண்களுக்கான பாதையும் ஆகும். அதனால் திசை தெரியவில்லை என்றாலும், நந்தகோபாலன் வீட்டில் இருக்கின்ற அந்த கண்ணனின் திசை தெரியவில்லை என்றாலும், நம்முடைய இலக்கின் திசை தெரியவில்லை என்றாலும் தனி வழியை நீங்கள் தொடர வேண்டும் என்று ஆண்டாள் நமக்கு சொல்லித் தருகிறாள். எப்படி நிறைவு செய்கிறாள் என்பதை பாருங்கள். நள்ளிருட்கண் என்னையும் உய்த்திடுமின். அது எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வெளிச்சம் இல்லாத ஒரு அந்தகார இருளாக இருந்தாலும் சரி, நான் அந்த வாசலுக்கு சென்று நிற்பேன் என்கின்ற உறுதிப்பாட்டை ஆண்டாள் மேற்கொள்கிறாள். நாமும் மேற்கொள்ள வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கின்ற அந்த தனி வழி முட்களோடு இருக்கலாம், கற்களோடு இருக்கலாம், இருட்டோடு இருக்கலாம், அங்கே திசை தெரியாமல் இருக்கலாம், பரவாயில்லை. நமக்கு நாமே வெளிச்சமாகும், நமக்கு நாமே ஒளியாவோம். அப்படியாயின் ஒரு புதிய பாதை கிடைக்கும், ஆண்டாளின் பாதையும் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.